ஐம் so சாரி. ஏன் என்னாச்சு? ஒரு ஆப்பிள் தான் இருந்துச்சு. நான் உன்கிட்ட கேட்காமலேயே இதை சாப்பிட்டுட்டேன். இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபைன். நீயே சாப்பிடு. அப்படி இல்லைன்னா நான் கொஞ்சம் சாப்பிட்றேன், நீயும் கொஞ்சம் சாப்பிட்றியா? ஒருவேளை உனக்கு பிரச்சனை இல்லைன்னா. என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னாங்க. மற்றவங்க சாப்பிட்டதை சாப்பிட்டா பாசம் அதிகமாயிடுமா? ஏய் என்ன தியா, நான் சொல்றதை கேளு. ஏய் நீ இதை சாப்பிட்ட, நான் எப்படி சாப்பிட்றது? ஏய் என்ன தியா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? வேண்டாம் வேண்டாம், நான் சாப்பிட மாட்டேன். நீ தான் ஏற்கனவே சாப்பிட்டல்ல. இப்படி சாப்பிட்றதால பாசம் அதிகமாகும். சூனியக்காரி சாப்பிட்டதை சாப்பிட்டா அவளோட போதை அதிகமாகும். அப்படின்னா சரி, இந்த ஆப்பிள சாப்பிட்டா 2 வேளை முடிஞ்சிரும்ல? 2 வேளையா? அது என்னது? ஒண்ணு பசி போகும், இன்னொன்னு இப்பதானே நீ சொன்ன பாசம் அதிகமாகும்னு. இந்த சூனியக்காரியோட போதை ஏறிடுச்சா? ரொம்ப பிசு பிசுன்னு இருக்குல்ல? நம்ம மணல்லையே அப்படியே குளிச்ச மாதிரி இருக்கு. ஓ தேங்க் காட், இங்க குளிக்கிறதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. சரி வா, 2 பேரும் குளிக்கலாம். ரெண்டு பேரும் தனித்தனியா தானே? நீ ஒன்று பண்ண, முதல்ல நீ குளி, அது வரைக்கும் நான் வெளியே வெயிட் பண்றேன். இவ்வளவு மரியாதையா? உன் வருங்கால மனைவி கிட்டே வெக்கப்படுற? ஆனா ஆண்களோட வெக்கத்தை எப்படி போக்குறதுன்னு சூனியக்காரங்களுக்கு நல்லாவே தெரியும். பூசாரி ஐயா சொன்னது நான் நம்பணும்னு எனக்கு கொஞ்சம் கூட தோணவே இல்லை. ஆனா என்னன்னு தெரியல, நான் மட்டும் சீக்கிரமா மோகனை பார்க்கலன்னா ஏதாவது அசம்பாவிதம் நடக்கும்னு என்னோட மனசு என்கிட்ட சொல்லுது. இல்ல, நான் எப்படியாவது மோகனை தேடி கண்டுபிடிச்சே ஆகணும். இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அரண்மனைக்கிட்டே இருன்னு சொன்னல. அங்க இருந்துதான் உனக்காக ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்கேன். அந்த பூசாரி ஏதோ ஒரு பூஜையை பண்றான். இந்த பூஜை நடந்துட்டு அரண்மனைக்குள்ள நீ போறதுக்கு முன்னாடியே எல்லாருக்கும் நீ யாருன்னு தெரிஞ்சிடும். சீக்கிரம் என் கூட வா. நீ சீக்கிரமா பயந்துடுற. முயற்சி பண்ணட்டும். முன்னாடி இருக்கவன் நல்லா சண்டை போட்டாதான் சண்டை போடவே சுவாரஸ்யமா இருக்கும். சூனியக்காரி கிட்ட மோதி இது வரைக்கும் யாராவது ஜெயிச்சிருக்காங்களா? அப்ப எதுக்காக காத்திருக்கணும்? அவனை இப்ப நீ வசியப்படுத்திட்டல? இன்னும் இல்ல, இன்னொரு பரீட்சை இருக்குல்ல, சூனியக்காரியோட பரீட்சை. அங்கிள், ஏதோ ஒரு தீய சக்தி மோகன் அண்ணாவை பிடிச்சிருக்குன்னு சொன்னாரு. பூசாரி ஐயா தியா கையால அரிசி வாங்கி ஏதோ பூஜை பண்ண போறாரு. தியா இப்ப அங்கேயே இருக்கா? இல்ல, அரிசியை கொடுத்துட்டு மோகன் அண்ணாவை தேடவ போயிட்டா. அவ இந்த மாதிரி விஷயத்த நம்ப மாட்டால. சரி, நீங்க உள்ள போங்க, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. தீய சக்தியா? எதுக்கு பூசாரி ஐயா தியாவை இதுல கொண்டு வராரு? ஒருவேளை இந்த டென்ட்ல இருக்கிறவங்க மோகனை பார்த்திருக்கலாம்ல. மோகன் கூட இங்க உதவி கேட்க வந்திருக்கலாம்ல.
இப்போ மோகனுக்கு என்னோட குரல் மட்டும்தான் கேட்கும். மோகன், இல்ல, இங்க நான் உள்ள போக கூடாது. எனக்கு ஏன் வித்தியாசமா ஃபீல் ஆகுது? என்னையும் அவமானப்படுத்துறியா?
நான் நினைச்ச மாதிரியே நடக்குது. எனக்கு முன்னாடியே தெரியும் இது தியா கொடுத்த அரிசி. இந்த அரிசி தன்னோட வேலையை காட்டும்னு நினைச்சேன். நான் உன்னோட உண்மையான முகத்தை பார்க்க விரும்புறேன். போலியான உருவத்தில் இருக்கல்ல, அந்த முகத்தை காட்டு. இந்த நேரத்தில் மழையா? அதுவும் இந்த மாசத்துல? இதுக்கு முன்னாடி இப்படி நடந்ததே இல்லையே. ஏதாவது வித்தியாசமா நடக்கும்ல, ஏன்னா நாம ஒண்ணு சேர்ந்திருக்கோமே. கண்ணுக்கு முன்னாடியே தண்ணி இருக்கிறதுனால முதல்ல தாகத்தோட நிக்கிறேன். அப்படிலாம் எதுவும் இல்லை. அதாவது ஏதோ இங்க ஒரு வித்தியாசமான பதட்டம், ஏதோ என் கையை விட்டு போற மாதிரி இருக்கு. என் வாழ்க்கையில அதை அடையிறது தான் ரொம்ப முக்கியம்னு நினைச்சேன். நான் தான் உன்னோட தேடல்னு நான் நினைச்சேன். நீதான் அது, நீ மட்டும்தான். அதான் நீ எனக்கு கிடைச்சிட்டல்ல, இதுக்கப்புறம் எனக்கு வேற எதுவும் வேண்டாம். என்னோட மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு தானே இப்படி சொல்ற? நீ என் மனசுல இருக்கிறதால தான் இப்படி சொல்றேன். அப்படியா? எனக்கு உனக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் உன்னோட வழியை பார்த்துட்டு நீ போயிருவல, இதுதானே நடக்கும். ஒருவேளை நம்ம வழி ஒன்னாயிட்டா, நம்ம இலக்கும் ஒன்னாயிடுச்சுன்னா, ஒருவேளை வாழ்க்கை அதுவும் ஒன்னாயிடுச்சு. நிஜமாகாத கனவுகளை நீ என்கிட்ட காட்டாத. நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். சொல்லவா? I love you, நிஷாந்தி. என் காதல் மேல நம்பிக்கை இல்லைன்னா என்ன டெஸ்ட் பண்ணி பாரு. இது காதல் பரீட்சை இல்ல, இந்த சூனியக்காரியோட பரீட்சை. உன்னோட உண்மையான காதலோட சக்தி என்கிட்ட உன்னை நெருங்க விடாம உன்னை தடுக்குதான்னு பார்க்கலான்னு நினைச்சேன். சூனியக்காரியோட இந்த பரீட்சையில நீ பாஸ் ஆயிட்ட. அப்படின்னா நீ இப்ப எனக்கு முழுசா வசியப்பட்டுட்ட. இதுக்கப்புறம் இது குறையாது. இதுக்கப்புறம் நீ என்னோட பிடியில தான் இருப்ப. இதுக்கப்புறம் வெளியே இருந்து உனக்கு எந்த சத்தமும் கேட்காது.
இருக்கு. நீ என் பக்கத்துல தான் எங்கேயோ இருக்குன்னு என்னோட மனசு சொல்லுது. ஆனா ஏன்னு தெரியல, என்னால உன்னை கண்டுபிடிக்க முடியல. நீ இப்ப ஏதோ ஒரு ஆபத்துல இருக்கிற மாதிரி தோணுது. ஒருவேளை நான் உன் பக்கத்துல இருந்திருந்தா உனக்கு எதுவும் ஆக விட்டிருக்க மாட்டேன். எதுக்காக இப்படி நடக்குது மோகன்? எதுக்காக உன்கிட்ட என்னால வர முடியல? மோகன், இதுக்கு முன்னாடி இப்படி நடந்ததே இல்லையே. நான் கூப்பிட்டு நீ வராம இருந்ததே இல்லை. எப்படி நான் உன்கிட்ட வர்றது? எப்படி? நீ எப்படி தப்பிப்ப? உனக்கு இருளும் எங்களுக்கு வெளிச்சமும் வந்துருச்சு. சூரியனோட முதல் வெளிச்சம் இது மேல பட்டுச்சுன்னா எனக்கு உன்னோட மனுஷ உருவம் தெளிவா தெரிஞ்சிடும். அந்த மோகினி உருவம் எதை வச்சு நீ மனிதர்களை ஏமாத்துறியோ அது. உன்னோட மனித உருவம் மட்டும் எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் நான் இந்த அரண்மனை கிட்ட கூட உன்னை நெருங்கவே விட மாட்டேன். இப்போ விடியறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். மோகன், மோகன் எழுந்துரு. மோகன், மோகன் எழுந்துரு. குட் மார்னிங். குட் மார்னிங். வெளியே வானம் தெளிவாயிடுச்சு தெரியுமா? நம்ம வீட்டுக்கு போலாம். ஆனா ஒரு ப்ராப்ளம் இருக்கு. வீட்டுக்கு போக முதல்ல வண்டியை கண்டுபிடிக்கணும்ல. கண்டுபிடிக்கலாம் வேண்டாம். நீ எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடி நான் கண்டுபிடிச்சிட்டேன். அதோ அங்க பாரு, அது உன்னோட வண்டி தானே? இது எப்படி இங்க வந்துச்சு? நேற்று ராத்திரி வரைக்கும் இங்க எதுவுமே தெரியலையே. இது பாலைவனம். இங்க எப்போ எது தெரியணும்னு மணல் தான் முடிவு பண்ணணும். ஏதோ இப்பயாவது தெரியுது. ஏன்னா இந்த மாதிரி புயலுக்கு அப்புறம் நிறைய பொருட்கள் மண்ணோடவே புதைஞ்சிரும். அதுவும் ஒரேடியா. அந்த புயலையும் ஏதோ ஒரு நல்லது நடந்திருக்கு. என்ன? எனக்கு நீ கிடைச்சல்ல. என்னங்க, உங்களுக்கு தான் நிறைய பேர் தெரியும்ல, டெபுட்டி கமிஷனர், கலெக்டர்னு. சொல்லுங்க, அவங்க கிட்ட சொல்லியுமா என் பையனை கண்டுபிடிக்க முடியல? மோகன் நேத்துல இருந்து காணுங்க. அவன் எங்க போனான்னு தெரியல. எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. எனக்கு மட்டும் என் பையனை பத்தி கவலை இல்லாத மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? நேற்று ராத்திரில இருந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் இது வரைக்கும் நான் தூங்கவே இல்லை. பாவம், அவங்க மட்டும் என்ன பண்ணுவாங்க? புயல் வந்துச்சு, மழை வந்துச்சு, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நடந்ததும் இல்லை. அவன் இந்த அரண்மனையோட வாரிசு. அவனை பாதுகாத்துக்க அவனுக்கு நல்லா தெரியும். அவன் வந்துருவான். மனுஷங்களோட சண்டை போடுறதா இருந்தா என் பையன் கண்டிப்பா சண்டை போட்டிருப்பாங்க. ஆனா இது தீய சக்தியாச்சே. பூசாரி ஐயா மோகனோட உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லிக்கிட்டு இருக்காருங்க. அப்படின்னா நீ அவர்கிட்டயே போய் கேள, மோகன் எங்க இருக்கான்னு. 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கிண்ணத்தை கையில வச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. இதெல்லாம் எதுக்கு? எப்பதான் பூஜை முடியும்? இதுவாது உனக்கு தெரியுமா தெரியாதா? விஷயம் ரொம்ப சீரியஸா இருக்கும் போல இருக்கு.
மோகன் நாடகமும் நடக்குது. ராத்திரி இவங்க யாருமே தூங்கணும்னு நினைக்கிறேன். மனிஷ், நீ கொஞ்சம் அமைதியா இரு, சரியா? ஞாபகம் வச்சுக்கோ, நம்ம 2 பேரும் ராத்திரி முழுக்க தூங்கல. அப்படிதான் நம்ம காட்டிக்கணும். ஆமாம், மோகனோட கவலையில் நமக்கு தூக்கம் எங்கே வந்துச்சு? மோகனை பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா? இல்ல, நானும் மனுஷம் ராத்திரி முழுக்க பூஜை பண்ணிட்டு இருந்தோம் மோகன் கிடைக்கணும்னு. தியாவும் வரல. நேத்து ராத்திரியில இருந்தே மோகனன் அவ தேடிக்கிட்டு இருக்கா. நல்ல விட்டு பொண்ணுங்களாம் இப்படிதான் ராத்திரி முழுக்க வெளில இருப்பாங்களா? இந்த குடும்பத்துக்கு அவ மருமகளாக போறவன் கொஞ்சமாவது இதை பத்தி அவ யோசிக்கிறாளா? ராத்திரி முழுக்க தேட வேண்டியது போலீஸோட வேலை, இந்த வீட்டோட மருமகளோட வேலை இல்ல. இவளை பாரு, இவனும் ஒரு பொண்ணு தானே, இவ என்ன வெளியில சுத்திக்கிட்டு இருக்கா? வண்டி ஸ்டார்ட் ஆகுமான்னு கூட தெரியல. பாப்போம். ஏன்னா நேற்று ராத்திரி புயலுக்கு அப்புறம் எப்படி இது ஸ்டார்ட் ஆச்சு? நேற்று வரைக்கும் ஆனே ஆகல. நேத்து வரைக்கும் நான் உன் கூட இல்லைல்ல. யூனோ வாட் நிஷி, நீ எனக்கு கிடைச்சதுல இருந்து என்னோட வாழ்க்கையே மாறிடுச்சு. போலாமா? மோகன், நீ எங்கதான் இருக்க? என் கூட வாங்க. தியா மோகனை பார்க்கணும். நாம இதை மட்டும்தான் வேண்டிக்கணும், புரியுதா? நீங்க மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். தியா தான் மோகனோட கவசம். மோகனோட வண்டி. மோகன்! மோகன்! இதுக்கப்புறம் உன்னுடைய குரல் மோகன் கிட்ட வந்து சேராது. மோகன், அங்க பாரு, ஒட்டகம். So beautiful. யா, தெரியுது. இது எல்லாத்தையுமே நான் 4 வருஷம் மிஸ் பண்ணிட்டேன். எவ்வளோ அழகா இருக்கு பாத்தியா? இத்தனை வண்டி எங்க இருந்து வந்துச்சு? இவ்வளவு நேரம் ரோட் காலியா தானே இருந்துச்சு. இதுல மோகனோட வண்டி எதுன்னு தெரியலையே. இதுவா தான் இருக்கும். மோகன்! மோகனோட வண்டி எங்க போயிடுச்சு? அரண்மனைக்குள்ள என்னை பத்தி தெரிஞ்சுக்க ஒருத்த முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம்.
இல்லப்பா, ஒண்ணும் இல்ல. பயப்படாத, ஒண்ணும் இல்ல. போய் தண்ணி எடுத்துட்டு வாங்க. ஒண்ணும் இல்லப்பா. இங்க வா, இவனை இங்கே இருந்து பாத்துக்கோ. இவன் வெளியில வராம பாத்துக்கோ. ஒருவேளை மோகன் வரும்போது இவன் அழுதானா பெரிய அண்ணா ரொம்பவே கோவப்படுவாரு. சரியா? போ, இவனை கூட்டிட்டு போ. சீக்கிரம் சீக்கிரம் போ போ போ. மோகன், 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 நீ எங்கப்பா போயிருந்த? என் பொல்ல வந்துட்டாங்க. உனக்காக நாங்கெல்லாம் எவ்வளவு பதட்டம் தெரியுமா? உனக்கு என்னாச்சோ ஏதாச்சும்னு பயந்துட்டோம். உனக்கு ஒன்னும் ஆகல சொல்லுப்பா. ரிலாக்ஸ், நான் தான் வந்துட்டேன்ல. இதுக்கப்புறம் நீங்க பதற வேண்டாம். எனக்கு தெரியும் என் பையனுக்கு எதுவும் ஆகாதுன்னு. நீங்க எப்படி இருக்கீங்க? எனக்கு என்னடா? பாப்பா, டிசைனர் பேக் போட்டோ அனுப்புனல்ல, அத நீ வாங்கிட்டு வந்து அப்படின்னாதான் நீ யுஎஸ்ல இருந்து வந்திருக்கன்னு நம்புவேன். அத நீ மறக்காம வாங்கிட்டு வந்துட்டல. சந்தோஷமா இருப்பா. ஏய் மோகனண்ணா, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். என்ன மிஸ் பண்ணியா? ஏய் நிஷாந்தி, உள்ள வா. அழைக்காம சூனியக்காரி வீட்டுக்குள்ள வரமாட்டா. அப்படி இருக்கும்போது நான் எப்படி வர முடியும்? இப்ப இவ யாரு? அக்கா, யாரு? இருங்க, கூட்டிட்டு வரேன். ஜஸ்ட் வெயிட். ஏன் அங்கே நிக்கிற? உள்ள வா, இவங்க என் ஃபேமிலி. வீட்ல ஒருத்தி இருக்கா, இப்ப வெளியில இருந்து ஒருத்திய கூட்டிட்டு வரான். அமெரிக்கால இருந்து வரும்போதே கூட்டிட்டு வந்துட்டான் போல இருக்கு. கொஞ்சம் சும்மா இரு. எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. ரெண்டாவது தடவை மோகன் என் கண்ணு முன்னாடி இருந்தான், அப்புறம் காணாம போயிட்டான். சார், நீங்க மோகனை தேடிட்டு இருக்கீங்களா? டாக்கூர் ரகுநாத் சிங், ஷிகாபத் உடைய மகன். ஆமா. ஏதாவது தெரிஞ்சதா? இப்பதான் டிபார்ட்மெண்ட்ல இருந்து தகவல் வந்தது. அவர் வீட்டுக்கு வந்துட்டாராம். வீட்டுக்கு போயிட்டானா? ஆமா. தேங்க்யூ சார். சரிங்க. இதுதான் உன்னோட மோகினி உருவமா? சூனியக்காரி அழைக்காம உள்ள வரமாட்டா. இவளை யாராவது அழைச்சிட்டு வரணும், உள்ள வரவழைக்கணும். ஏன் இங்கேயே நின்னுகிட்டு இருக்க? உள்ள வா. என்னாச்சு? சரி, ஓகே. உனக்கு இன்விடேஷன் வைக்கணுமா? ஓகே டியர் நிஷாந்தி, உங்களை என் வீட்டுக்கு நான் அழைக்கிறேன். ஸோ ப்ளீஸ் இப்போ உள்ள வரீங்களா? இவளை வெளியவே தடுத்தாகணும். இந்த சூனியக்காரிய நான் என்ன பண்ண போறேன்னு பாரு.
சூனியக்காரி, உன்னோட உண்மையான முகத்தை இந்த கங்கை நீர்ல நான் காட்ட போறேன். தியாக்கா, மோகன், இந்த பொண்ணு யாரு? அம்மா, இது நிஷாந்தி. சரி, பேரை சொல்லிட்டேன். உனக்கு இந்த பொண்ணு யாருன்னு சொல்லு. மோகன் அண்ணா, இவங்க கையை விடுங்க. அரண்மனையில தொலைஞ்சிருவாங்களா என்ன? கையை விடுறதுக்காக பிடிக்கல. நான் நிஷாந்தியை காதலிக்கிறேன். I love her. மோகன் இவளை காதலிக்கிறானா? நீதானே எப்பவும் சொல்லுவ, மோகன் நம்ம லவ் ஸ்டோரி ரொம்ப போரிங்கா இருக்குன்னு. அட்வென்ச்சர் வேணும்னு இல்ல, இது போதுமா? எனக்கு ரொமான்ஸ்ல இருக்கிற அட்வென்ச்சர் தேவை. அதாவது காதல் வந்ததும் பிரிவாங்க, துடிப்பாங்க, அழுவாங்க, பிரிவுல கவிதைகள் எழுதுறது, அதுக்கப்புறம் உலகத்துல எல்லார்கிட்டயும் சண்டை போட்டு ஒண்ணு ஆகணும். இப்ப எனக்கு புரியுது. மோகன் வா. இப்ப நான் என்ன பண்றேன் பாரு. அங்க நீ என்ன உளறிட்டு இருந்த? லவ் ஸ்டோரியில அட்வென்ச்சர் தேவன் நான் தான் உன்கிட்ட சொன்னேன். அதுக்குன்னு போலி கேர்ள் ஃப்ரெண்ட கூட்டிட்டு வருவியா? நேத்துல இருந்து உன்னை ஒழுங்கா பார்க்க கூட முடியல. என்ன பார்த்ததும் என்கிட்ட பிராங்க் பண்ணிட்டு இருக்கியா? என்ன நான் பொறாம படணும்னு நினைச்சியா? என்ன பண்ற அவ? எல்லார் முன்னாடியும் அவனை இழுத்துட்டு போறா. ஒழுங்கா பேச கூட விடல. உங்களுக்கு முன்னாடி நான் பேசுறதுக்கு எனக்கு உரிமையே இல்லை. ஆனா உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா மோகனை நான் கூட்டிட்டு வரட்டுமா? ரொம்ப நல்ல பொண்ணா இருக்கா. இவனுக்கு என்னங்க ஆச்சு? மோகன் கூட தியாவுக்கு நிச்சயம் ஆக போகுதுங்க. ஆனா மோகன் என்னடானா இந்த பொண்ணை காதலிக்கிறாங்கிறான். உங்களுக்கு இது சரியாவா படுது? சூனியக்காரியோட மோகின் உருவத்தை இதுக்குள்ள நான் அடைச்சிட்டேன். இப்ப இந்த உருவத்தை எல்லார்கிட்டையும் காட்டணும். மறந்துட்டீங்களா பூசாரி? கொலுசு சத்தம் கேட்டா பின்னாடி திரும்பி பார்க்க கூடாது.
வாட் இஸ் திஸ் தியா? வீட்டில் எல்லாருக்கிட்டையும் பேசிட்டு இருந்தேன், நீ பாட்டுக்கு கை பிடிச்சி எடுத்துட்டு வந்துட்ட. நம்ம ஒன்றும் குழந்தைங்க இல்ல. ஆமா குழந்தைங்க இல்ல, இதனாலதான் பெரியவங்க மாதிரி கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆமா நான் உன்கிட்ட சொன்னேன் தான், நம்ம லவ் ஸ்டோரியில அட்வென்ச்சர் தேவை, வில்லன் தேவைன்னு. அத நீ சீரியஸா எடுத்துக்கிட்டியா? முதல்ல ஒரு நாள் காணாம போயிட்டு அப்புறம் இந்த பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்க. என்கிட்ட நீ மாட்டிக்கிட்டியா மோகன்? வந்து எல்லார்கிட்டயும் பிராங்க்னு சொல்லு. தியா, இது ஒன்றும் பிராங்க் இல்ல. நான் நிஷாந்தியை காதலிக்கிறேன். ஆனா எப்ப இருந்து? நேத்து வரைக்கும் என்னதானே? அதெல்லாம் பிரச்சனை இல்லை. காதலிக்கிறதுக்கு 2 மனசும் ஒரு நொடியும் தான் தேவை. எனக்கு அந்த நொடி கிடைச்சிருச்சு நிஷாந்தியோட. தியா, அண்ட் தேங்க் காட், நம்ம நிச்சயத்துக்கு ஒரு நாள் முன்னாடி நான் நிஷாந்தியை பார்த்துட்டேன். ப்ளீஸ் ட்ரஸ்ட் மீ. காதல்னா என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனா நம்மளோட காதல் அது காதல் இல்லையா? தெரியாம பண்ணிட்டான். தியா, நம்ம சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்ட்ஸ். சின்ன வயசுலேருந்தே ஒன்றா தான் இருக்கோம். இது நமக்கு பழக்கமாயிடுச்சு. ஆனால் காதல், இட்ஸ் a different world altogether. இது வேற உலகம். அண்ட் அந்த உலகம் எனக்கு நிஷி கூட தான் தெரிஞ்சது. அவளுக்காக நான் என்ன ஃபீல் பண்றேனோ அதை நான் உனக்காக என்னைக்கு ஃபீல் பண்ணதில்லை. இந்த மாதிரி கண்டிப்பா ஃபீல் பண்ணவும் முடியாது. மோகன், அட்லீஸ்ட் பொய் சொல்லும் போது அதுல கொஞ்சமாவது உண்மை இருக்கிற மாதிரி சொல்லு. நேத்து வரைக்கும் என்ன காதலிச்சிட்டு இருந்த, இன்னைக்கு இன்னொருத்தரை காதலிக்கிறியா? எப்படி நான் ஒத்துப்பேன்? தியா, நீ ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலனாலும் உண்மை மாறாது தியா. இதுதான் உண்மை. ஐ லவ் ஹர். நீ உண்மையாதான் சொல்றியா? 2 நாளைக்கு முன்னாடி என்ன நீ கடவுள்கிட்ட கேட்கறதுக்காக ஸ்கை டைவிங் பண்ண போனியே, அது உண்மை இல்லையா? மேல யாராவது ஜோடியை உருவாக்குறவங்க இருந்தாங்கன்னா உன்னோட ஜோடி நானா தான் இருக்கும்னு சொல்ல போனல. இத நீ தானே என்கிட்ட சொன்ன. இது உண்மை இல்லையா மோகன்? என்ன பாக்குறதுக்காக நீ 4 வருஷமா காத்துட்டு இருக்க மோகன். ஏர்போர்ட்ல இருந்து வந்ததுக்கு அப்புறமா என்னதான் நீ தேடிட்டு இருந்த? வழியில அப்படி என்ன ஆச்சு? உனக்கு இன்னொருத்தர் மேல காதல் வந்துருச்சுங்கிற, அதை நான் எப்படி ஏத்துப்பேன்? இதை ஏத்துக்கோ. இந்த சூனியக்காரியோட போதை வாழ்நாள் முழுக்க இறங்கவே இறங்காது. என்ன பண்ற? மோகனை பார்க்க தானே போன? மோகனை பார்க்க போனதான். ஆனா மோகனும் தியாவும் பேசிட்டு இருக்கிறத பார்த்தேன். காதலிக்கிற 2 பேருக்கு நடுவுல நான் வந்திருக்கேன்னு எனக்கு தோணுச்சு. இந்த இடத்துக்கு நான் வந்திருக்க கூடாதுன்னு தோணுது. நீங்க எப்படி நடுவுல வந்தீங்க? இப்பதான் மோகன் சொல்லிட்டு போனால உங்களை தான் அவன் காதலிக்கிறான். ரச்சனா, நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும். நீ மோகனை எப்ப பார்த்த? ஏன்னா இது வரைக்கும் மோகன் உன்னை பத்தி சொன்னதே இல்ல. நேத்துதான் நான் அவனை பார்த்தேன், பாலைவனத்துல. நேத்து தானா? நான் லண்டன்ல தான் இருக்கேன். இந்த இடத்தோட வழி எனக்கு அவ்வளவு நல்லா தெரியாது. சோ பாலைவனத்துல நேத்து புயல் வந்ததும் நான் வழி தவறிட்டேன். அப்போதான் நான் மோகனை பார்த்தேன். அது சரி, பாலைவனத்துல நீ என்ன பண்ணிட்டு இருந்த? என்னுடைய இடத்த பார்க்க தான் நான் வந்தேன். இங்க இருந்து 200 கிலோமீட்டர் தள்ளி ஒரு சின்ன ஊர் இருக்குல்ல, ஒரு காலத்துல என்னுடைய முன்னோர்கள் அங்கதான் ராஜ்யம் பண்ணாங்க.
நீ ராயல் ஃபேமிலி சேர்ந்தவளமா? ஆமா, ஆனா இப்போ ஃபேமிலியில யாருமே இல்ல. இப்போ இருக்கிறது 1000 ஏக்கர்ல இருக்கிற எங்களுடைய சொத்து, அப்புறம் எங்களுடைய பேலஸ். அங்க சின்ன வயசோட நிறைய நினைவுகள் இருக்கு. அந்த நினைவுகள் தான் என்னை கூட்டிட்டு வந்துச்சு. அப்புறம் விதியை பாத்தீங்களா, நான் மோகனை பார்த்துட்டேன். சில நேரத்துல விதி சரியான நேரத்துல சரியானவங்கள பார்க்க வச்சிரும். நம்ம லவ் ஸ்டோரி எப்பவும் போரிங் தானே நீ சொல்லுவ? ஏன்னா நம்ம லவ் ஸ்டோரியில லவ்ங்கிறதே சுத்தமா இல்லை. அதனால தான் நம்ம ஸ்டோரியும் அழகாவே இல்லை. மோகன், அப்போ காதலே இல்லையா? இத்தனை வருஷத்துல ஒரு நிமிஷம் கூட நீ என்ன காதலிக்கவே இல்லையா மோகன்? அந்த பொண்ணு மேல உனக்கு ஒரு நாள்ல காதல் வந்துருச்சா? நிஷாந்தி, இதுதான் அவளோட பேர். இது அந்த இதயமா மோகன்? இங்கதான் நீ எப்பவுமே இருக்கணும்னு ஆசைப்பட்ட. இதோட ஒவ்வொரு துடிப்பும் நீயா தான் இருக்க மோகன். உன்னோட காதல் தான் இந்த துடிப்புக்கு மூச்சை கொடுக்குது. ஒருவேளை நீயே இல்லைன்னா இந்த இதயம் நின்னுடும் மோகன். நீ இப்ப கூட எதுவும் உணரலையா? என்கிட்ட சொல்லு மோகன். மோகன், நான் உங்க 2 பேருக்கும் நடுவில் வந்துட்டேன்னு தோணுது. நான் இங்க இருந்து கிளம்பி போறதுதான் சரி. ஐம் so sorry. நடுவில் வந்தது நீ கிடையாது, இவதான். தியா நம்ம சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ப்ளீஸ் திரும்பவும் இந்த மாதிரி தப்பு நடக்காமல் பார்த்துக்கோ. அதுக்கப்புறம் நான் நமக்கு நடுவில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பை நான் மறக்க வேண்டியதாக இருக்கும். இல்ல, இந்த நிச்சயம் நிக்காது. என் பொண்ணு உங்களுக்காக 4 வருஷம் காத்துக்கிட்டு இருந்தா. எப்பவுமே உங்களை பத்தி தான் பேசுவா. ஊர் முழுக்க எல்லாருக்குமே உங்களுக்கு நிச்சயம்ன்றது தெரியும். இப்போ வேற ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்கீங்க. இது ரொம்ப தப்பு. நீங்க ஐயா, நீங்களாவது சொல்லுங்களேன். என்னோட தியாவுக்கு நடக்கிறது அநியாயம். நீங்களாவது. ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாத. உன்னோட தகுதி என்னன்றது உனக்கே நல்லா தெரியும் நினைக்கிறேன். என் பையன் மோகன் ஆசைப்பட்டன்ற காரணத்துக்காக தான் இந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்கிட்டேன். இப்போ மோகனே தியாவை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். இப்போ நீ என்ன பண்ண போற? அவனை வற்புறுத்த போறியா? மோகன் என்னோட பையன். அவன் விருப்பப்படி தான் பண்ணுவான். இதுக்கு மேல நீ ஏதாவது தகராறு பண்ணனா அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்? உங்க 2 பேருக்கு என்ன ஆச்சு?
எதுக்காக ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க? இந்த விஷயத்தை பொறுமையா உட்காந்து பேசிக்கலாம்லங்க. இங்க பாருங்க, இவ்ளோ பெரிய முடிவை நம்ம பூசாரி இல்லாம எடுக்க வேண்டாங்க. சரி அப்பா, அவர் கூப்பிடு. ரொம்ப நேரமா பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காரு. எதுக்கு இந்த பூஜையை பண்றாருன்னு தெரியல. சீக்கிரம் வாங்கய்யா, ஒரு அசம்பாவிதம் ஆயிடுச்சு. இப்போதான் விளையாட்டே ஆரம்பமாயிருக்கு. இதுக்கப்புறம் நீ நிறைய தோல்விகளை பார்க்க வேண்டியதா இருக்கும். ரிலாக்ஸ். மன்னிச்சிருங்களா, இதுக்கான அர்த்தம் தான் என்ன? அர்த்தம் தெளிவா இருக்கு. இதுக்கப்புறமும் எந்த காரணம் சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. அந்த ஆளுக்கு நல்லா தெரியும் நாம மோகனுக்காக என்ன வேணும்னாலும் பண்ணுவோம். அதனால தான் இத்தனை நாளா இந்த வீட்டில் தீய சக்தி இருக்குன்னு பணத்துக்காக நம்மளை ஏமாத்திருக்கான். இந்த பூஜை அந்த பூஜை பண்ணிக்கிட்டே இருந்தானே. இல்ல பூசாரி ஐயா, நமக்கு எப்பவுமே நல்லதான் பண்ணிருக்காரு. திடீர்னு அவர் இப்படி காணாம போயிருக்கிறது எனக்கு ஏதோ வித்தியாசமா படுது. நேத்துல இருந்து சொல்லிக்கிட்டு இருந்தால மோகனோட உயிருக்கு ஆபத்து இருக்கு, அவனை சுத்தி ஏதோ தீய சக்தி வந்துகிட்டு இருக்குன்னு. ஆமா, அந்த தீய சக்தி எங்க? இப்ப நம்ம மோகன் நல்லபடியா நம்ம கிட்ட வந்துட்டான். இப்ப இந்த ஆளால அவரோட முகத்தை நம்ம கிட்ட காட்ட முடியல. அதான் ஓடி போயிட்டான். போப்பா, நீ போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடு. இது எல்லாத்தையும் இப்பவே சுத்தம் பண்ணுங்க. சரிங்க, நான் இப்பவே சுத்தம் பண்ண சொல்லிடுறேன். வாங்க, நான் உங்களுக்கு கெஸ்ட் ரூமை காட்டுறேன். மோகன், ஓகே, நீயும் போய் ஃப்ரெஷ் ஆயிடு. மோகன், நீ வரலையா? என்ன தெரியல, ஏதோ வித்தியாசமா இருக்கிற மாதிரி இருக்கு. ஏதோ சரியில்லாத மாதிரி இருக்கு. உங்க திங்ஸ் இங்க கொண்டு வர சொல்லிட்டீங்களா? ஹோட்டலுக்கு ஃபோன் பண்ணிட்டேன், வந்துடும். உங்க அரண்மனை ரொம்ப அழகா இருக்கு. தேங்க்யூ. ஆக்சுவலி மெயின்டைன் பண்றதுல உயிரே போயிடும் தெரியுமா? இப்பவும் உங்களோட பேலஸ் சோம்கர்ல இருக்கா? பேலஸா? 7 யானை, குதிரை, ஒட்டகம் எல்லாத்தையும் மேனேஜ் பண்றது ரொம்ப கஷ்டம். ஓ, இது என்ன பண்றீங்க? இது எங்க இருந்து இங்க பாருங்க, இது என்னோட பெட். யூ நோ ஐ லவ் அனிமல்ஸ். சின்ன வயசுல இருந்தே நான் தான் இதை வளர்க்குறேன். சின்ன வயசுல இருந்தே வா? இதுக்கு எவ்வளவு வயசாகுது? அதாவது பூனையோட சின்ன வயசுல இருந்து. ஓ, ஓகே, அது சரி. கருப்பு பூனை வச்சிருக்கிறது ராசி இல்லைன்னு சொல்லுவாங்களே. அதெல்லாம் சும்மா சொல்றது. எங்க ஊர்ல பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க, கருப்பு பூனை வச்சிருந்தா கண்ணு படாதுன்னு. நீங்க தான் இவ்ளோ அழகா இருக்கீங்களே, நீங்க கண்டிப்பா இந்த பெட்டை வச்சிருக்கணும். ரச்சனாமா, மோகனையா வராருன்னு நம்ம பூஜைக்கு பூ வாங்கி வச்சிருந்தோம்ல, அது எல்லாமே அழுகிடுச்சு. அது மட்டும் இல்லாம எல்லா பலகாரமும் கெட்டு போயிடுச்சு. என்ன? இது எப்படி நடந்துச்சு? அம்மா, அது என்னோட கிராமத்துல ஒன்று சொல்லுவாங்க, இப்படி ஏதாவது நடந்தா அதுக்கு காரணம் வீட்ல சூனியக்காரியோட பாதம் பட்டிருக்கு. இதென்ன சொல்லுவாங்க? நீ மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா? அந்த பூசாரி ஐயா போனதுக்கு அப்புறம் இந்த சூனியக்காரியோட கதை முடிஞ்சிரும்னு நினைச்சேன். ஆனா முடியல. இங்க இருந்து போ. அது ஐம் சாரி. ப்ளீஸ் கம், உங்களுக்கான ரூமை காட்டுறேன். ஓகே.
இப்போ தியாவா மோகனோட வாழ்க்கையில இருந்து தள்ளி வைக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. நீ எங்கேயும் போகக்கூடாது. நடுவில் வர்றது நீ கிடையாது, இன்னொருத்தங்க தான். காதலிக்கிறதுக்கு 2 மனசும் ஒரு நொடியும் தான் தேவை. எனக்கு அந்த நொடி கிடைச்சிருச்சு நிஷாந்தியோட. மனசுல இருக்கிற விஷயத்த மனசுலயே வச்சிருந்தா மனசு லேசாகாது. காதல் ரொம்ப பெரிய சக்தின்னு சொல்லுவாங்க. மோகன் அந்த சக்தியை என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான். எனக்கு நல்லா தெரியும். அங்கிளா இருக்கட்டும், அக்காவா இருக்கட்டும், அப்புறம் ஆண்டி, இவங்க யாருக்குமே எனக்கும் மோகனுக்கும் நிச்சயம் ஆகிறது பிடிக்கல. ஆனா மோகன் என் கூட இருந்தா எல்லாரோட மனசையும் நான் ஜெயிச்சிடுவேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்ப மோகனே எனக்கு சொந்தம் இல்ல. நீ இப்படி தோல்வியை ஏத்துக்க கூடாது. நான் என்ன பண்றது? சண்டை போடவா? யார்கிட்ட? நிஷாந்தி கிட்டயா? அவ யாருன்னு கூட எனக்கு தெரியாது. எனக்கு என்னோட மோகனை மட்டும்தான் தெரியும். அவ இப்ப சொல்றான்ல, எங்களுக்கு நடுவுல எப்பவுமே காதல் இருந்தது இல்லைன்னு. சின்ன வயசுல இருந்து எங்களோட நட்பை நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்றான். யாரு? அண்ணா, நீங்க இங்க என்ன பண்றீங்க? தியா எதுக்கு அழுகுறா? நீ அழுகுறியா? அந்த சூனியக்காரி வருவான்னு சொன்னல, அந்த சூனியக்காரி இங்க வந்துட்டா. நான் இவகிட்ட சூனியக்காரி வருவான்னு சொன்னல. நான் இவரை கூட்டிட்டு போறேன். நீ நல்லா ரெஸ்ட் எடு. நீ கவலைப்படாத. சூப்பராக ஒருத்தியை கூப்பிட்டு வந்திருக்கானே. உங்கள் திங்ஸ்லாம் ஹோட்டல்லேருந்து வந்திருக்கு. அதை நானே கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுக்கலான்னு நினச்சேன். அப்படியே உங்களையும் பார்க்கலான்னு நினச்சேன். நீங்கள் யாரு? மனிஷ். அது நீங்கள் இங்கே வந்தபோது நான் இங்கே இல்லை. உங்களை பற்றி நான் கேள்விப்பட்டேன். அதான் யோசித்தேன். என்ன யோசிச்ச? என்னை பத்தி கேள்விப்பட்டதும் என்னை வந்து பார்க்கணும்னு நினைச்சியா? அதாவது ஆமாம், அது வந்து ரச்சனாவோட புருஷன். ஸோ அழக பார்க்கறது தப்பான விஷயம் இல்லையே. அழக பார்த்ததுக்கு அப்புறமும் அதை புகழாம இருக்கிறது, அதுதான் ரொம்ப தப்பான விஷயம். நீங்கள் ரொம்ப அழகா இருக்கீங்க. I know. நான் இப்போ ரொம்ப களைச்சு போயிருக்கேன். கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன். அதுக்கப்புறமா நம்ம பேசலாம். என்ன புகழ்றதுக்கான வாய்ப்பை உங்களுக்கு நான் நிறையவே கொடுப்பேன்.
See you soon. ரொம்ப தேங்க்ஸ். இவனையாவது விட்டுடு. இவனோட பொண்டாட்டி உனக்கு உபயோகமா இருப்பா. பிசாசுங்கெல்லாம் விசுவாசமா இருக்கலாம், ஆனா சூனியக்காரி விசுவாசமா இருக்க முடியாதுல்ல. இந்த சத்தியம், வாக்கு, காதல் இந்த மாதிரி விஷயங்கள் ஆண்களை சோதிக்கிறது எனக்கு பிடிச்சிருக்கு. இவனும் அவன் பொண்டாட்டியும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிருக்காங்களே. லட்சியத்துல இருந்து வழி மாறாத அழகான சூனியக்காரியே. லட்சியம் என்னோட கையில தான் இருக்கு. எப்ப தோணுதோ அதை நசுக்கிடுவேன். மோகன் தியாக்கு முன்னாடி என் கையை பிடிச்சதை நீ பார்த்தல. அவன் உன்னுடைய கையை பிடிச்சிருக்கான், நீ அவனுடைய கழுத்தை பிடிக்க போற. வாழ்க்கை மொத்தமா மாறி போயிடுச்சு. கடந்த 4 வருஷத்துல உனக்கு என்னெல்லாம் காட்டணும்னு நினைச்சேனோ, கேட்க வைக்கணும்னு நினைச்சேனோ, இல்ல சாப்பிட வைக்கணும்னு நினைச்சேனோ, அந்த நிமிஷம் நான் என்னெல்லாம் உணர்ந்தேனோ அதெல்லாம் இந்த டைரியில நான் எழுதி வைக்க முயற்சி பண்ணேன். வாழ்க்கையோட சேர்த்து இந்த ரூம்ல இருந்தும் இதை நான் வெளியே எடுக்கணும். ஸ்னோ, முதல் தடவை என் கையில படும்போது உன்னோட கை என் கையில ஏன் இல்லைன்னு எனக்கு தோணுச்சு. முதல் தடவை உன்னோட அந்த டிராஜடிக் லவ் ஸ்டோரியை கேட்கும்போது என்ன மாதிரியே உன் கண்கள்லையும் கண்ணீர் இருக்கான்னு நான் பார்க்கணுங்கிறதையும் நான் விரும்பினேன். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் என்னை வற்புறுத்தி முதல் தடவை அதை சாப்பிட வச்சாங்க. அப்போ உன்னோட அந்த புளி எனக்கு ஞாபகம் வந்துச்சு. இதை நான் உன்கிட்ட அனுப்புறேன். என்னோட மனசுல தியா மட்டும்தான் இருக்கான்னு உனக்கு தெரியணும்ல. ஆனா இதை நீ எனக்கு முன்னாடி தான் படிக்கணும். ஏன்னா உன் முகத்துல இருக்கிற எக்ஸ்பிரஷன்ஸை நான் மிஸ் பண்ண விரும்பல. ஸோ எனக்கு முன்னாடி இதை படி. நான் ஒவ்வொரு நாளா எண்ணிக்கிட்டு இருக்கேன் மோகனோட ஆத்மாவை இந்த பெட்டிக்குள்ள கைது பண்றதுக்கு. இன்னைக்கு அந்த பூசாரியோட கதை முடிஞ்சது. எனக்கு கிடைக்க வேண்டிய 16வது ஆபரணம் எனக்கு கிடைச்சதும் நான் ரொம்ப சக்தி வாய்ந்த சுமங்கலியான சூனியக்காரி ஆயிடுவேன். அதுக்கப்புறம் இந்த ஆத்மாக்களோட ஒரு சேனையை உருவாக்குவேன்.
என்னுடைய ஆன்மாக்களோட சேனை. அந்த பூசாரி உடம்போட சாம்பல் உன்னோட ஆபரணங்களோட சக்தியை ஜொலிக்க வைக்க காத்துக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு தடவையும் நீ பலி கொடுத்து உன்னுடைய ஆபரணங்களை நீ அடையிற, உன்னோட சக்தியை நீ அதிகமாக்குற. ஆனா உயிரோடு இருக்கும்போது பூசாரி உனக்கு உபயோகமா இல்லை. ஆனா அவருடைய சாம்பல் உனக்கு உபயோகமா இருக்கும். எல்லா ஆபரணங்களோட மொத்த சக்தியும் எனக்கு தேவை. ஏன்னா 16வது ஆபரணத்தோட வழியில எந்த ஒரு தவறும் இருக்கக்கூடாது. மோகன் இறந்துதான் ஆகணும். உன்னை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன்ல. ஐம் சாரி தியா. தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிரு. சாரி எல்லாம் சொல்லாது. நீ முதல்ல என்கிட்ட உனக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லு. யார நான் காதலிக்கிறேனோ அந்த மோகன் நீ கிடையாது. அவனோட எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். உனக்கு ஏதோ நடந்திருக்கு. நிஷாந்தி நிஷாந்தி உன்னை என்ன பண்ணி வச்சிருக்கா?
அன்பான காதலர் என்ன பண்றாருன்னு பார்க்கலாமா? இந்த பொண்ணு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கா. இவளோட காதல் ரொம்ப உண்மையா இருக்கிற மாதிரி இருக்கு. 15 கல்யாணம் நான் பண்ணிருக்கேன், 15 புருஷனையும் நான் பலி கொடுத்திருக்கேன். ஆனா அவங்க யாருமே இது வரைக்கும் திரும்பி அவங்க காதல் கிட்ட போனதே கிடையாது. இதுதான் முதல் தடவை. நாம வசியப்படுத்தியும் இவ கூட எப்படி உட்கார்ந்துகிட்டு இருக்கா. இந்த விளையாட்டு சுவாரஸ்யமா இருக்கு. யாரு ஜெயிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். காதலா இல்ல சூனியக்காரி ஜெயிக்கிறாளான்னு? என்னோட மனசு ஏத்துக்க மாட்டேங்குது. நீ மாறக்கூடாது மோகன். என்னோட காதல் கண்டிப்பா தோக்க கூடாது. என் காதல் கண்டிப்பா ஜெயிக்கும். ஜோதியம்மா, ஜோதியம்மா, உங்க மேல நான் நம்பிக்கை வச்சிருக்கேன். என்ன ஆனாலும் என் மகளுக்கு அநியாயம் நடக்க விடாதீங்க. ஏன் இந்த வீட்டுக்கு மருமகள் ஆகணும்னு நீங்களே ஆசைப்பட்டீங்க. என் மகளோட மனசு உடைஞ்சு போயிடும். ஏதாவது பண்ணுங்க. தியா இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும்னு நானும் ஆசைப்பட்டேன்னு உங்களுக்கே தெரியும். ஆனா நீங்களே இப்படி உடைஞ்சு போயிட்டீங்கன்னா தியாவுக்கு யார் ஆறுதல் சொல்லுவாங்க? நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்குற என்னால என்ன முடியுமோ அதை நான் கண்டிப்பா செய்வேன். நான் இப்ப வந்துடுறேன். உங்களுக்கு இதெல்லாம் சரின்னு படுதா? எதை பத்தி பேசுற? மோகன் பண்ற விஷயம்தான். நீ தியாவுக்கு வக்காலத்து வாங்க வந்திருக்கன்னு சொல்ல. யாருக்கும் வக்காலத்து வாங்க வரல. என் குழப்பத்தை தீக்க வந்திருக்கேன். என் மோகன் எப்பவும் யாரையும் காயப்படுத்த மாட்டான், அது உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அவன் சின்ன வயசுல அவன் வளர்த்த முயலுக்கு அடிபட்டு இருந்தப்ப அந்த காய ஆறுனதுக்கு அப்புறமும் அந்த முயலை அவன் ரொம்ப நல்லாவே பார்த்துக்கிட்டான்லங்க. என்னோட மோகன் இப்படி இருக்க மாட்டான். அவன் யாரையும் காயப்படுத்த மாட்டாங்க. ஆனா அவ தியா கிட்ட ஏங்க இப்படி நடந்துக்கிறான்? நீங்க கொஞ்சம் யோசிங்க. எனக்கு என்னமோ ஏதோ வித்தியாசமா இருக்குங்க. வித்தியாசமாவா? இதுக்கு முன்னாடி நடந்ததுதான் வித்தியாசமா இருந்துச்சு. இப்பதான் உடம்புல என் ரத்தம் வேலை செய்யுதுன்னு நினைக்கிறேன். இப்பதான் மோகனுக்கு புரிஞ்சிருக்கு தனக்கு ஈக்குவலா இருக்கிறவங்க கிட்ட பழகணும்னு. இந்த மாதிரி வயசுல 4-5 பொண்ணுங்களோட பழகிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையே. தியா அவனோட கடந்த காலம். எனக்கு தெரிஞ்ச எல்லாமே சரியா தான் போகுது. நீங்க மறந்துட்டீங்களா? தியா மோகனோட கவசம். இந்த விஷயத்தை சொன்னவனே காணாம போயிட்டானே. அதனாலதான் நானும் சொல்றேன். அந்த பூசாரி ஐயா நம்ம எல்லா பிரச்சனையிலயும் நம்ம கூடவே இருந்தவரு. ஆனா இன்னைக்கு திடீர்னு காணாம போயிருக்காருங்க. அவரை தேடி கண்டுபிடிக்கணும்னு உங்களுக்கு தோணலையா? ஒருவேளை அந்த தீய சக்தி அவரை... தீய சக்தின்ற மண்ணெல்லாம் எதுவுமே இல்ல, எல்லாமே கட்டுக்கதை தான். அந்த கவச விஷயம் பொய் இல்லைங்க. கவசம் கவசம் கவசம். என்ன இதே விஷயத்தை நீ புலம்பிக்கிட்டு இருக்க? உனக்கு நல்லா தெரியல, உன் பையன் உன் முன்னாடி தான் நின்றுகிட்டு இருந்தான். இதுக்கப்புறம் என்ன பயம் இருக்கு? இங்க பாரு, அவன் என்னோட பையன். அவன் கிட்ட யாரும் நெருங்க கூட முடியாது. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல அவனோட டெசிஷன்ல இருந்து அவ என்னைக்கும் தடுமாற கூடாது. பூசாரி ஐயா சொன்னது இது வரைக்கும் தப்பா இருந்தது இல்லைங்க. மறுபடியும் கவசத்தை பத்தி பேசினேன். அதுக்கப்புறம் நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. இந்த கவச விஷயத்துக்கு இப்பவே ஒரு முற்றுப்புள்ளி வை. என்கிட்ட சொல்லு மோகன், ப்ளீஸ். மோகன், மோகன். தியா, தேவையில்லாம அவளை ப்ளேம் பண்றதை நிறுத்து. மோகன், மோகன், மோகன் வந்து. மோகன். எதுக்கு என் பின்னாடியே வர? சாரி சொன்ன நீதான் என்கிட்ட வந்து. நான் வரல. ரெண்டு நிமிஷம் நான் தள்ளி போயிட்டேன்னு உங்க வேலையை நீங்க ஆரம்பிச்சிட்டீங்களா? ஒன்னும் பிரச்சனை இல்லை. இப்பதான் நான் வந்துட்டேன்ல. இந்த பொண்ணோட காதல் அழகைய நான் இப்பவே நிறுத்துறேன். மோகன்,
நீ வந்ததுல இருந்து நான் ஏதோ கெட்ட கனவுல மாட்டிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. என் தூக்கம் கலைஞ்சு நான் உன்னை பார்க்கணும்னு தோணுது. உன்னோட சாரி என் தூக்கத்தை கலைச்சிருச்சு மோகன். என்னோட வலியை உன்னால பார்க்க முடியல, அதனால தானே இங்க வந்திருக்க. ஆமா தானே மோகன்? அங்க ஏதோ ஒண்ணு இருக்கு, அதனாலதான் ஆபரணங்களோட சக்தி வேலை செய்ய மாட்டேங்குது. இப்ப நான் என்ன பண்றது? ஆனா நிழல்ல என்னோட சக்தியை நான் பயன்படுத்தலாமே. மோகன், மோகன், தியா நீ என்ன பண்ற? முதல்ல உன் ட்ரெஸ்ஸை சரி பண்ண. என்ன ஒத்துக்க வைக்கிறதுக்கு நீ இப்படி எல்லாம் பண்ணுவியா? நீ என்ன பைத்தியம் ஆயிட்டியா? நான் இதுக்கு இப்படி எல்லாம் பண்ண போறேன்? நான் இதை சரி பண்ணிடுறேன். மோகன், ஸ்டாப் இட். மோகன், எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு புரியல. இது தானாவே இப்படி ஆயிடுச்சு. எல்லாமே உனக்கு தானா தான் நடக்கும்ல. ரொம்ப வித்தியாசமா மாறிட்ட நீ. நிஷி மட்டும் நம்மள இந்த நிலைமையில பார்த்திருந்தா அவ என்ன தானே தப்பா நடப்பா. சோ ப்ளீஸ் இதை சரி பண்ணிட்டு போ. சூனியக்காரியோட திட்டத்தை யாராலையும் தோக்கடிக்க முடியாது. சூனியக்காரி வீட்டுக்குள்ள சூனியக்காரி வந்துட்டா. யாராவது வாங்க, காப்பாத்துங்க.